ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டொனால்டு ட்ரம்ப்போட கதறல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்ரூத் சோஷியல்ல அவர் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. இவ்வளோ நாள் நான் வந்து இந்த ட்ரூத் சோஷியல்ல வந்து சும்மா அந்த போஸ்ட் எங்க இருக்குங்கிறத மட்டும் தான் வாசிச்சுட்டு இருப்பேன். என்னடா இப்படி ட்ரூத் சோஷியல், அந்த ட்ரூத்துங்கிறது என்னன்னு தெரியும்ல, தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லலாம் ட்ரம்ப் இருந்தார். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்தார்ல, அதுக்கப்புறம் தான் ஜோ பைடன் வந்தார். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவர் பவரை விட்டு பிரசிடென்ட் ஆகி வெளியே போன உடனே இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ட்ரம்ப் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. யோ போயா பைத்தியக்காரனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போண்டா பதவியிலிருந்து இறங்குவார்னு காத்துட்டு இருந்தாங்க போல. இறங்கினோடனே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க, பேன் பண்ணி விட்டாங்க அவர் அக்கௌண்ட். ட்ரம்ப்புக்கு வந்து செம்ம காண்டு, என்னடா என்னோட அக்கௌண்ட் எல்லாம் பேன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொந்தமா ஒரு சோஷியல் மீடியா, நானே ஒரு சோஷியல் மீடியா உருவாக்குறேன்னு உருவாக்குன சோஷியல் மீடியா தான் ட்ரூத் சோஷியல். அதுல அவரு தான் அங்க ட்ரூத் சோஷியல் யூஸ் பண்ற எல்லாருமே ட்ரம்ப்புக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் மற்ற சோஷியல் மீடியாலாம் இல்ல, ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்னைக்கு ட்வீட் போட்டார்னா மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு பதவி போயிடுச்சுன்னா அவர் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபாலோவர்ஸ்லாம் மிஸ் ஆயிடுவாங்கல்ல. உண்மையிலே இதான் கன்சர்ன். ஸோ ஃபாலோவர்ஸ் போகக்கூடாது, நம்மளை வெளியவே அனுப்ப முடியாத ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா அது நம்ம சொந்த பிளாட்ஃபார்மே உருவாக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனது தான் ட்ரூத் சோஷியல். இதுல என்ன காமெடினா, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லலாம் ஏன் அவர் வெளியே அனுப்பிச்சாங்கன்னா, அவர் நிறைய பொய் சொல்றாருன்னு. அவர் பொய் சொல்லிட்டே இருக்காரு, அவர் பொய் சொல்றதுனால ஊருக்குள்ள நிறைய கலவரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்பிச்சாங்க. அதுக்கு சொல்யூஷனா அவர் கண்டுபிடிச்ச சோஷியல் மீடியா பேர் தான் ட்ரூத் சோஷியல். இந்த ட்ரூத் சோஷியல்ல மறுபடியும் ட்ரம்ப் வந்து என்ன உண்மையை பேசுவார்னு எதிர்பார்ப்போமா? கூடாது. ட்ரூத் சோஷியல்ங்கிறது பேர் தான், அங்கேயும் வந்து பொய்யை தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் கடைசியா பேசின பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி, ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அண்ட் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேர் ஒரு போட்டோல ஒண்ணா நடந்து வர்ற மாதிரி ஒரு போட்டோவை வந்து எடுத்துக்கிட்டாரு. இந்த போட்டோவை போட்டுட்டு அவர் வந்து ஒரு கதறல், ஒரு ட்வீட் போடுறாரு அவரோட சோஷியல் மீடியால. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, லுக்ஸ் லைக் we have lost India and Russia to deepest darkest China. ஒரு வழியா இப்போ நாளுக்கு நாள் என்ன தெரியுது, அவர் ட்ரம்ப் சொல்றத வந்து அவர் ஒரு மாதிரி குதர்க்கமா பேசியிருக்காரு. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இப்போ என்ன தெரிய வருதுன்னா, தெளிவா தெரிய வருதுன்னா, ரஷ்யாவையும் இந்தியாவையும் நம்ம சைனா கிட்ட வந்து கொடுத்துட்டோம், நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்க, நம்ம தொலைச்சிட்டோம் அவங்க 2 பேரை அப்படின்னு சொல்லி கதறி இருக்காரு. அடுத்து மே தே ஹேவ் அ லாங் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் டுகெதர் பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு ஒரு சைன் போட்டிருக்காரு. மே தே ஹேவ் அ லாங் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் டுகெதர்ங்கிறது சூப்பர் மேட்டர்ல மதன் அவர் வாழ்த்து தானே சொல்றாரு 3 பேருக்குமே கேட்டீங்கன்னா, இது வஞ்ச புகழ்ச்சி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சைனா. பேசிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க ரொம்ப நல்லவங்க, யாரு அமெரிக்காவும் ட்ரம்ப் ரொம்ப நல்லவங்க, சைனா ரொம்ப மோசமானவங்க, சைனா வந்து ரொம்ப ஆழமான, ரொம்ப ஈவிலான, ரொம்ப தீய எண்ணம் கொண்ட ஒரு நாடு, இந்தியாவும் ரஷ்யாவும் எங்க கூட இருந்திருக்கலாம்ல, பாரு தேவையில்லாம அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இரு நல்லா இரு, கிட்டத்தட்ட இப்படிதான் டோன், எல்லாமே சர்க்காசம் தான். இந்த டோன்ல ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்தியாவுக்கு ஒண்ணுனா ரஷ்யா வந்து நிக்குது, ரஷ்யாவுக்கு ஒண்ணுனா சைனா வந்து நிக்குது, சைனாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்தியா அதை பத்தி பெருசா கண்டம் பண்ணாமலும், இந்தியா வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, நம்ம வந்து இந்த சைடு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுக்கே இவ்வளவு கதறல், பட் இந்தியாவுக்கு ஒண்ணுனா ரஷ்யா வந்து நிக்கிறத பாக்குறாங்க, இந்தியாவுக்கு ஒண்ணுனா சைனாவும் வந்து நின்று இருக்குது. நம்ம மேல போட்ட டாக்ஸுக்கு சைனா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அமெரிக்கா நம்ம மேல போடுற டாக்ஸுக்கு. இந்தியாவுக்கு ஒண்ணுனா ரஷ்யா சைனா வந்து நிக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு ஒண்ணுனா சைனா இந்தியா வந்து நிக்கிறாங்க, அண்ட் சைனாக்கு ஒண்ணுனா ரஷ்யா நிக்கிறாங்க. இந்தியா இன்னும் அந்த அளவுக்கு சைனா கிட்ட போக ஆரம்பிக்கல, இப்போ தான் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. பட் இது வந்து ட்ரம்ப்புக்கு கண்ணை போட்டு உறுத்துது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க உள்நாட்டுக்குள்ள போட்டு ட்ரம்ப்பை கழுவி ஊத்தி எடுத்துட்டு இருக்காங்க. 20-30 வருஷமா அவங்க நாட்டில இருந்து நம்ம ஊருக்கு எத்தனை பேர் வந்து பிரெயின் ட்ரெயின் நம்ம நாட்டுக்கு கெடுதலான விஷயம். ஆனா எல்லாரும் எங்க கிளம்பி போனாங்க, சுந்தர் பிச்சை, சத்யா நடலா. இப்போ ரீசெண்டா நேத்திக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. இந்த டெக் சிஇஓஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த டெக் கம்பெனி கூகுள், ஆராக்கிள், அப்புறம் ஆப்பிள், ஃபேஸ்புக், இதோட எல்லாரோட ஹெட்ஸையும் உட்கார வச்சு ஒரு டின்னர் கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸா அத்தனை பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்ப இவ்வளவு இந்தியன்ஸ் ஏன் அமெரிக்கால பெரிய பெரிய சிஇஓவா இருக்காங்க? ஓனர்ஸ் அவங்க யாருமே ஓனர் கிடையாது, அமெரிக்க கம்பெனியை வளர்த்தெடுக்கிறவங்க. இவங்க எல்லாம் யாரு? நம்ம நாட்டுல ஐஐடிலையும் ஐஎம்லையும் பெரிய பெரிய காலேஜ்லையும் படிச்சு அங்க போய் நம்ம டாக்ஸ் மணி, இதெல்லாம் இந்த காலேஜ்ல எல்லாம் படிக்கிறவங்க நம்ம இந்தியாவோட வரி பணத்துல படிக்கிறவங்க. இந்த சாதாரண மக்கள் வந்து ஒரு டீ வாங்குறப்ப கொடுக்குற வரி பணத்துல இருந்து எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போகுது. அங்க படிச்சுட்டு இவங்க எல்லாம் கிளம்பி அமெரிக்கால போய் அங்க இருக்கிற கம்பெனிஸை முன்னேற்றிட்டு இருக்காங்கல்ல. இது வந்து அவங்க நாட்டுக்குள்ளே பெரிய பேக் ஃபயர். அந்த நாட்டோட இப்ப பஞ்சாயத்து பண்ற இந்தியா கூட ஏன் இவ்வளவு பஞ்சாயத்து ட்ரம்ப்? அது போக சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் செட்டே ஆகல, 1-2ங்கிற காம்படிஷன்ல வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ சைனா வந்து முன்னேறக்கூடாதுன்னா நம்ம 3ஆவதா இருக்கிற இந்தியாவை வளர்த்து விடணுங்கிறத தான் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், அதையும் ட்ரம்ப் கெடுத்து விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டுக்குள்ள ட்ரம்ப் மேல இருக்கிற கிரிட்டிசிசம் வந்து பீக் உச்சகட்டத்தில் இருந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ நம்பி போகாத, சைனாவை நம்பி போகாத, சைனாவை நம்பி போகாதன்னு இந்தியா கிட்டயும் ரஷ்யா கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சைன் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு வந்து ஜெனரலா இந்த ஒரு கிழக்கு சீமையில படத்துல ஒரு டயலாக் இருக்கும், கல்யாணம்னா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், கருமாரினா நான் தான் பணமா இருக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக். எங்கனாலும் மாலையும் மரியாதையும் தனக்கு தான் வேணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் ட்ரம்ப். திடீர்னு உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும்
எல்லாரும் மீட் பண்றாங்க. ஆனா ட்ரம்ப் கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. SCO சமிட்டுக்கு ட்ரம்ப் கூப்பிடல. ட்ரம்ப் வர்றதுக்கு தேவையும் இல்ல. பட் இருந்தாலும் கூப்பிடவும் இல்ல. ஒரு மரியாதை நிமித்தமா கூட ஒரு காலோ எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் ட்ரம்போட பஞ்சாயத்து இருக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. கிம் ஜாங் உன்னோட வந்து மறுபடியும் சைனால எல்லாரும் ஃபன் பண்றாங்க அடுத்த நாள். ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து என்னடா நம்ம இல்ல இவங்க பாட்டுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, ஒன்னு சேர்றாங்கிற ஒரு காண்டு வேற. பர்சனல் ஈகோவும் ஒரு சைடு இருக்குது. இதெல்லாம் தான் இந்த ஒரு போஸ்டோட வெளிப்பாடா நான் பார்க்குறேன். ட்ரம்ப் பேசிக்கா கதறிட்டு தான் இருக்காரு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாக்காக ரஷ்யா இருந்துகிட்டு நான் இருக்கேன், நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, இந்தியா மேல வந்து இப்படி இந்த SCO சமிட்ல என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்புறம் நீங்க உலகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, புட்டின் கிட்ட வந்து இந்த ஷாங்காயில் சைனால ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரஷ்யன் பிரசிடென்ட்லாம் வந்தாங்க. அது முடிஞ்ச திருப்பி ஊருக்கு போனதுக்கப்புறம் கேட்குறப்போ புட்டின் கிட்ட கேட்குறாங்க, அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறப்போ புட்டின் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கிட்டயும் சைனா கிட்டயும் இப்படிலாம் பேசிட்டு இருக்காது. இந்த வரி பணத்தை ஏத்திடுவேன், நீங்க எனக்கு மண்டிடுங்க, நான் சொல்றதா நீங்க கேட்கணும். அதெல்லாம் கொலோனியல் மைண்ட் செட். இந்த கொலோனியல் மைண்ட் செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேசிஸ்ட் மைண்ட் செட். இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் உயர்ந்தவங்க, இந்த பிரவுன் ஸ்கின் இருக்கிற நம்மெல்லாம் அந்த இந்தியன்ஸ், இந்த சைனீஸ், அப்புறம் வந்து இந்த ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, வெள்ளைக்காரங்க தான் உச்சமான மனிதர்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட அடிமை. இந்த மைண்ட் செட்ல இருந்து அமெரிக்கா ட்ரம்ப் இன்னமும் பேசிட்டு இருக்குது. இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, சைனா எவ்வளவு பெரிய நாடு, அவங்களுக்கு எதுக்கு அமெரிக்கா சொல்றதை கேட்கணும்? இந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த நாட்டோட தலைவர்கள் வந்து ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போனா அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த அறிவு கூட இல்லாம இன்னமும் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் வந்து தப்பா வந்து இந்தியாவையும் சைனாவையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க கிட்ட பேசக்கூடாது. எக்ஸாக்ட் வேர்ட் சொல்லணும்னா, யூ கான்ட் டாக் லைக் தட் டு இந்தியா அண்ட் சைனா அப்படின்னு சொல்றத வந்து டைரக்டா புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் இதோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.